தினமும் அறிவோம் சத்திய வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:5. எனக்கன்பானவர்களே, பரம்பரை சொத்தாக இன்று அநேகம் சேர்த்து வைக்கப்படுகிறது. வேதத்தில் தீமோத்தேயு என்ற தேவ மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் ஒரு விசுவாச வீரராய் தேவனிடத்தில் மாயமற்ற விசுவாசத்தை காண்பித்தார். இந்த விசுவாசத்தின் தொடக்கம் அவர்கள் பாட்டியினிடத்தில் இருந்தது. பின்பு அவருடைய தாயின் மூலம் தொடர்ந்து வந்தது. பின்னதாக இவரிடத்திலும் அந்த விசுவாசம் நிலைத்து நின்றது. ஆம், சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து வந்த விசுவாசம். இது நிச்சயமாய் தீமோத்தேயுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கிடைத்த மிகப்பெரிய பரம்பரை சொத்து. நாமும் இது போலவே மாயமற்ற விசுவாசத்தை தேவனிடத்தில் காண்பிப்போம். நம்முடைய சந்ததிக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்போம். இதுவே நாம் அவர்களுக்கு என்று உருவாக்கும் ஒரு உண்மையான சொத்து. ஆமென். அல்லேலூயா.